ஓம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலம் என்ன அப்படின்னா, மதுரையுடைய முக்கியமான சைவத்தலம். மதுரையினாலே மீனாட்சி சொக்கநாதர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கோவில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப நெருக்கமான கோயில். நான் பிறந்து விளந்த ஊரில் முக்கியமான கோயிலை நான் அதை பார்க்குறேன் மீனாட்சிக்கு அப்புறம். ஏன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வந்த சில நெருக்கடிகளில் இந்த கோயிலுக்கு நாங்கள் வழிபட்டு எங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சு தான் நான் நம்புகிறேன். இந்த தலம் மிக முக்கியமான தலம். மதுரையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் பிறந்து வளர்ந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச தலம். இன்மையிலும் நன்மை தருவார். இந்த பிறவியில் செய்யக்கூடிய நம்முடைய பாவங்களை மன்னித்து நன்மை தரக்கூடிய இத்தலத்திற்கு இந்த பேர் வந்திருக்கு. சிவபெருமான் மதுரையினுடைய அரசராக பதவியேற்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வழிபட்டார். அப்படிங்கிறனால உயர் பதவிகளுக்காக நம்ம இங்கே வந்து வழிபடுறப்போ அதுக்கான அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய நம்பிக்கை. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் மீனாட்சியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தல வரலாறு. தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி சந்திப்பில் மதுரையுடைய மையப்பகுதியில் இத்தலம் அமைஞ்சிருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் இது பூமி தலமாக கருதப்படுகிறது. இங்கே வந்து நம்ம பூஜை செஞ்சு மண் எடுத்துகிட்டு போய் நம்ம வீடு கட்டுறது, நம்முடைய கட்டிட வேலைகளை ஆரம்பிச்சோன்னா சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையாக இருக்குது. அடுத்த சிவதலத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.